திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் நாடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே. திருச்சிற்றம்பலம். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். திருமூலர் தான் பெற்ற ஞானத்தின் உச்சத்தை இந்த எளிய பாடலில் விவரிக்கிறார். நான் இன்று தெளிவாக உணர்ந்து கொண்ட உண்மை இதுதான். இறைவனின் திருவடிகளை எப்போதும் என் தலைமேல் மலராக சூடிக்கொள்வேன். அவனை ஒரு நொடியும் பிரியாமல் என் நெஞ்சுக்குள்ளே மனதில் இருத்தி வைப்பேன். அவனே என் தலைவன் என்று வாயார பாடுவேன். பல வகையான பக்தி மலர்களை தூவி பணிவோடு நின்று பாடுவேன். பல வகையான பக்தி மலர்களை தூவி பணிவோடு நின்று ஆனந்த நடனம் ஆடுவேன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அமரர் பிரான் அந்த சிவபெருமானை மட்டுமே எப்போதும் தேடி அடைவேன். கைலாயத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சிவயோகி அகத்திய முனிவரை சந்திக்க தென்பொதிகை நோக்கி புறப்பட்டார். வழியில் சாத்தனூர் என்ற கிராமத்தை கடந்தபோது அங்கு ஒரு சோகமான காட்சியை கண்டார். அங்கே மூலன் என்று மாடு மேய்க்கும் இளைஞன் திடீரென இறந்து கிடந்தான். அவனை சுற்றிலும் இருந்த பசுமாடுகள் எல்லாம் தங்களுக்கு பால் கொடுத்த தங்களை அன்போடு அரவணைத்த மூலனின் உடலை நக்கிக் கொண்டும் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டும் நின்றன. விலங்குகளின் இந்த தூய்மையான கலப்பற்ற பாசத்தை கண்ட சிவயோகியின் மனம் உருகியது. அன்பே சிவம் என்பதை அந்த பசுக்கள் மூலம் உணர்ந்த அவர் அவற்றின் துயரத்தை துடைக்க எண்ணினார். தன் யோக வலிமையால் பரகாய பிரவேசம் செய்து தன் உயிரை மூலனின் உடலுக்குள் செலுத்தி மூலனாக எழுந்து நின்றார். பசுக்கள் மகிழ்ச்சி அடைந்தன. மாலை பொழுதில் பசுக்களை ஊருக்குள் கொண்டு சேர்த்துவிட்டு மூலனின் உடம்பில் இருந்த சிவயோகி ஒரு பொது இடத்திற்கு வந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். மூலனின் மனைவி அவரை வீட்டிற்கு அழைக்க வந்தபோது அவர் உலகப்பற்றுகளை அறுத்த ஞானியாக மாறிவிட்டதை உணர்ந்தாள். தன்னை தேடி வந்த சிவயோகியின் பழைய உடலை இறைவன் மறைத்து விட்டார். இனி இந்த மூலன் உடம்பிலேயே தான் வாழ வேண்டும் என்பது ஈசன் கட்டளை என்பதை உணர்ந்த அவர் திருவாவடுதுறை அரசமரத்தின் அடியில் அமர்ந்து பெரும் தவம் புரிந்தார். அப்படி அவர் உலகப்பற்றுகளை எல்லாம் மறந்து தன் நெஞ்சிற்குள் சிவபெருமானை கண்டு ஆனந்தத்தில் திளைத்த போது பாடியதுதான் இந்த திருமந்திர பாடல். நான் இன்று அறிவது தானே. அதாவது, நான் பல யோகங்கள் கற்ற யோகியாக இருக்கலாம். ஆனால் இந்த எளிய மாடு மேய்ப்பவரின் உடம்பிற்குள் வந்து இந்த பசுக்களின் தூய அன்பை கண்டு அதன் வழியே இறைவனை உணர்ந்த போது நான் பெற்ற உண்மையான அறிவு இதுதான். இறைவனை நெஞ்சில் வைப்பது, அவனுக்காக ஆடுவது பாடுவது மட்டுமே என்று திருமூலர் உருகி பாடினார். அறிவு என்பது புத்தகங்களில் இல்லை. அது இறைவனை நெஞ்சில் இருத்தி உருகும் பக்தியிலும் அன்பிலும் மட்டுமே உள்ளது என்பதை திருமூலர் தன் சொந்த பிறவி மாற்றத்தின் மூலம் நமக்கு இந்த பாடலில் உணர்த்துகிறார். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நடுவன் நான் இன்று அறிவதுதானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.